இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கிண்ணியில் வந்து ஒரு கிண்ணி வந்து நாங்கள் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதே வந்து அதில் வந்து கிண்ணி வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 15 மிளகா எடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு காரம் அதிகனாலும் நாங்கள் 15 மிளகா எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு அப்படி காரம் கம்மியாக வேணும்னா 10 மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லை வேணாங்க விட்டுருங்க. எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு. பெருங்காயம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வெறும் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து போட்டு நல்லா செவக்க அந்த வாசனை வர வரைக்கும் எடுத்துக்கணும். அது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதில் வந்து உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகா போட்டு நாங்கள் அதை நல்லா வறுத்தெடுத்துக்கணும். உளுத்தம்பருப்புலாம் நல்லா வாசனை வரணும். அப்படி வேணுங்கிறவங்க மிளகா ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கூட வறுத்து போட்டுக்கலாம். எள்ளு போட்டிருக்கோம். இப்போ எள்ளு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும். அது பொரிஞ்சு வந்தோடனே அதுக்கு தேவையான அதை நிப்பாட்டிட்டு தேவையான அளவு பெருங்காயம் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தோசையுடன், சப்பாத்திக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.